வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 நாளைக்கு 5 வகையான பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறது தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நாவுக்கு சுவையாவும் கண்ணுக்கு விருந்தாவும் இருக்க போகுது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா தோலோடு போட்டு செய்கிறது. ஸோ தோலோடு போட்டு செய்யும் போதும் இந்த தோலில் இருக்கிற ஃபேட்லாம் வெளியில் வரும். அது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தோல் பிடிக்கலனா நீங்கள் தோல் எடுத்துட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து எல்லாமே தோலோடு போடல. 1-2 பீஸ் தோலோடையும் 1-2 தோல் இல்லாமையும் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பிரியாணிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்திருக்கேங்க. இந்த 3/4 கிலோ சிக்கனுக்கும் நம்ம மசாலா போட்டு தடவை வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தேவையான பொருட்கள்லாம் இதில் போட்டுடலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி போடும்போதும் நல்ல கலர் கொடுக்கும். காரம் கம்மியாக தாங்க இருக்கும். உங்ககிட்ட சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய் பொடி 1 to 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி, ஈவன் கரம் மசாலா பொடி எதாக இருந்தாலும் சரி. இதோடைய 1/2 டீஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரையும் போட்டுக்கலாம். உலர்ந்த வெந்தயக்கீரை ரொம்ப கம்மியாக போடணும். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வரும். ஆனால் இது போட்டிங்கன்னா செம்ம வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த உலர்ந்த வெந்தயக்கீரை போடும்போதும் நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தயிர் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டீஸ்பூன் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது லெமன் ஜூஸ், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ், தயிர் இது ரெண்டும் போடும்போது சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்குங்க. அடுத்தது முக்கியமான பொருள் கடலை எண்ணெய். ஸோ இன்னைக்கு இதையும் மந்திரா கடலை எண்ணெயில் தான் உங்களுக்கு சமைச்சு கட்ட போகிறேன். இந்த பிரியாணியை கடலை எண்ணெயில் சமைக்கும் போது இந்த பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். இந்த கடலை எண்ணெயை 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அடுத்தது பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அப்படியே இதில் உடச்சி போட்டுடலாம். பச்சை மிளகாய் இதிலே போட்டு ஊற வைக்கும் போதும் நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காரம் நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணுங்க. இன்றைக்கி 1/2 கிலோ ரைஸில் தான் நம்ம இந்த பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த சிக்கனும் அதுக்கு தகுந்த மசாலாவும் தாங்க நான் போடுறேன். அதாவது 1/2 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ சிக்கன் போடலாம். பட் 1/2 கிலோ விட நீங்கள் 3/4 கிலோ சிக்கன் போட்டு பாருங்கள். அந்த பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். சிக்கன் கம்மியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இன்றைக்கி 1/2 கிலோ ரைஸில் தான் நம்ம இந்த பிரியாணி பண்ண போகிறோம். அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அரிசி ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அளந்துலாம் ஊற்ற வேணாம். அரிசிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருந்தால் போதும். இந்த அரிசி 20 to 30 நிமிஷம் ஊறணுங்க. இது அப்படியே 20 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதே மந்திரா கடலை எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப அதிகமாகவும் ஊற்ற வேணாம். ஏன்னா சிக்கன் வந்து நம்ம தோலோடு போட்டிருக்கோம். அதுலேருந்தே நமக்கு கொஞ்சம் நெய் வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கலாம். தேவையான ஸ்பைசஸும் போட்டுடலாம். சின்னதாக 3 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுடலாம். மீடியம் சைஸ் 3 பட்டை போட்டுக்கலாம். 5 கிராம்பும் போட்டுக்கலாம். 2 ஸ்டார் அன்னாசி மட்டும் போட்டுக்கலாம். 1/2 ஜாதி பத்திரியும் போட்டுக்கலாம். 2 மராட்டி மட்டும் போட்டுக்கலாம். 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசியும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாங்க. அடுப்பணல் மீடியமாக தான் இருக்கணும். இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கும் போது தான் நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இதிலே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரே 1 நிமிஷம் வதக்கலாங்க. ஏற்கனவே சிக்கனில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும் போதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். பட் இப்பயும் போடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனும் கொட்டிடலாங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த சிக்கன் எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ இதில் மீதி தேவையானது போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி புதினா இலையும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா கிளறி கொடுத்தாச்சு. அடுப்பணல் கம்மியாக வச்சு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே எண்ணெயிலே வேகட்டுங்க. A few minutes later. சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு இருக்கு.
எண்ணெயும் கசிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேல் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பழமாக மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலரி கொடுத்துடலாங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க. இடையில நம்ம எடுத்து இதே மாதிரியே கலரி கொடுக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம். தக்காளியிலேருந்து தண்ணியும் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு சிக்கன் எண்ணெயிலே வதங்கினா போதுங்க. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்தேன். இதே கிளாஸ்லேயே 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கில் நான் 3 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த 3 கிளாஸ் தண்ணியில் நான் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இங்கே பாருங்கள், கிரேவிலே கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினோமா பிரியாணி கொஞ்சம் கொழன்னு போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே நம்ம கிரேவியை பார்க்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம கூடி குறைச்சி ஊற்றிக்கணுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 2.25 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக பாருங்கள், 1/4 கிளாஸ் நான் மீதி வச்சிட்றேன். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். அடுப்பணல் ஃபுல்லாக வச்சிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் உப்பு தேவைப்படும். ஸோ இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு அப்படியே லைட்டாக ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதி வருது. மேலே பாருங்க, அந்த சிக்கன்ல இருந்த நெய்லாம் நிறையா வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் இதில் இருக்கு. இதை அப்படியே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இதை எப்போ ஊற்றணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தோலோடு போடும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி நெய் கிடைக்கும். இந்த பிரியாணிக்கு நான் நெய்யே ஊற்ற போகிறது கிடையாது, சிக்கன்ல இருந்து வந்த நெய் மட்டும்தான். இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலரி கொடுத்துடலாம். போதுங்க. இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். நம்ம ஊற வச்ச 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை நான் தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே கொட்டிடலாம். இப்போ இது ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. இங்கே பாருங்களேன், சும்மா அப்படியே லேசாக, அவ்வளோதான். ஸோ அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இந்த அரிசி வந்து தண்ணி இழுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போடலாம். 2 நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டே இருக்குது. முன்ன இருந்ததை விட கொஞ்சம் தண்ணி சுண்டி இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் சுண்டுனுங்க. நான் அப்படியே லேசாக இப்படி தள்ளி கொடுக்குறேன். முக்கால்வாசி தண்ணி இழுத்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்துட்டு மேலே மிதந்த நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை அப்படியே மேலே ஊற்றிடலாம். இதிலே கொஞ்சம் புதினா இலையும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். அப்படியே இப்படி லைட்டாக உள்ளே தள்ளி கொடுக்கணும். இந்த நெய்லாம் உள்ளே இறங்கணும்ல, இங்கே பாருங்கள், இப்படி ஓரத்தில் எடுத்து கொடுங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். ஃபுட் கலர் ஊற்றுறது ஆப்ஷனல் தாங்க, ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான். வேணும்னா அது மாதிரி செய்யலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இனிமேல் குக்கர் மூடிடலாங்க. விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் மீடியமாக வச்சு இது ஒரு விசில் விட்டுறலாம். A few moments later. விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடலாம். இப்போ இது கிளறி கொடுத்துடலாம். இப்படி ஓரத்துலேருந்து எடுத்து விடணும். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்க. சாதம் அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாகவும் இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது. எல்லா பக்கமும் ஓரத்தில் இப்படி எடுத்து கொடுத்துடணுங்க. நம்ம குக்கர்லேயே அப்படியே பிரியாணி வச்சோமா சீக்கிரமாக குழஞ்சிடும். ஸோ இது வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணுங்க. சூப்பராக மணக்க நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசம் கம்னு வந்து, வாவ், எவ்வளோ சூப்பராக தம்மாக இருக்கு பாருங்க. நல்லா மலர்ந்து வந்து அப்படியே சாதம் தூக்கி நிற்கிது. ஒவ்வொன்றும் உதிரியாக இருக்கு. இப்படி தான் இருக்கணும். இப்போ இது எடுத்துட்டு போகிறதுக்கு ஜிம்மில் இருந்து பசங்க வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுத்து விட்டுடலாம். 2 கிலோ அரிசியில பிரியாணி செய்யணும்னா நீங்க தாராளமா இதே அளவுகளோட ஃபாலோ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எப்பயுமே நம்ம செய்யறதா, ஆனா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். அது என்னோட ஸ்டைல்ல. இந்த பிரியாணி பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் ஜிம்முக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய ட்ரைனர்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, மேம் எப்ப பிரியாணின்னு சொல்லிட்டு. நானும் 2 மாசமா கடத்திட்டேன். பட் இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது. சோ கண்டிப்பா செஞ்சு கொடுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா செய்ய போறேன். 2 கிலோ அரிசி, 3 கிலோ சிக்கன். சோ வீடியோக்குள்ள வரும்போது
போது நான் இந்த பிரியாணிக்குரிய எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு டைரக்டா பாத்திரத்துல தாங்க செய்ய போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நாவுக்கு சுவையாவும் கண்ணுக்கு விருந்தாவும் இருக்க போகுது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கணுங்க. நான் 2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா தண்ணியில 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க. இது 20 to 30 நிமிஷம் நல்லா ஊறணுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்ப சிக்கன் பாத்தீங்கன்னா நான் 3 கிலோ எடுத்திருக்கேங்க. நல்லா பிரியாணிக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கேன். லெக் பீஸும் நிறைய போட்டிருக்கேங்க. லெக் பீஸ்ல அப்படியே கீரலும் போட்டிருக்கு. சிக்கனும் நல்லா டெண்டர் சிக்கனா இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்படியே நாரா இருக்கும். இந்த சிக்கன் கழுவும் போது தயிரும் உப்பும் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்காங்க. தயிர் போட்டு கழுவும் போதும் இந்த சிக்கன்ல இருக்கிற கவுச்சி ஸ்மெல் எல்லாம் போயிடுங்க. நான் 3 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 கிலோ அரிசிக்கு ஈவன் 2 கிலோ சிக்கன் கூட போதும். பட் 3 கிலோ போடும் போதும் நம்ம பிரியாணி சாதம் ரொம்ப சூப்பரா சுவையா இருக்கும். இந்த சிக்கன் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்ப தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தலாங்க. மீடியம் சைஸ் 12 பட்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு வச்சிருக்காங்க. இதோடைய 15 கிராம்பும் எடுத்து வச்சிருக்கேன். 20 ஏலக்காய், 4 டீஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரை இருந்தா போடுங்க, இல்லன்னா பரவாயில்ல. பட் இது போடும் போதும் பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்டும் கொடுக்குங்க. இதோடைய கல்பாசியும் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கல்பாசி நல்ல ஒரு பிளேவரும் டேஸ்டும் கொடுக்கும். அடுத்தது 8 அன்னாசி மொட்டை எடுத்து அதுவும் உடைச்சு வச்சிருக்காங்க. இதோடைய பிரியாணி இலை 8. இவ்வளவுதாங்க தேவையான ஸ்பைசஸ். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 12 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்காங்க. கிராம் கணக்குல பாத்தீங்கன்னா 300 கிராம் வருங்க. இஞ்சும் பூண்டு எந்த அளவுக்கு போடணும்னு பாத்தீங்கன்னா பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாவும் இருக்கணும். சோ இதுல 200 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சிங்க. இந்த பிரியாணிக்கு இப்படிதான் செய்யணும். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது வெங்காயங்க. சோ பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 6 எடுத்து இந்த மாதிரி மெலிசா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கிராம் கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு 800 கிராம் இருக்குங்க. இந்த வெங்காயத்தை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் மீடியம் சைஸ் 7 தக்காளி எடுத்தங்க. இது கிராம் கணக்குல பாத்தீங்கன்னா 800 கிராம் வருங்க. அடுத்தது 2 கப் தயிர் எடுத்து வச்சிருக்காங்க. இதுவும் கிராம் கணக்குல 400 கிராம் வருதுங்க. அடுத்தது 1 கட்டு புதினா இலை, 1 கட்டு கொத்தமல்லி இலை. இதுவும் ஒரு பக்கம் வச்சிடலாம். இதோடைய காரத்துக்காக 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நான் எங்கெல்லாம் காரம் போறணும் அங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் பாருங்க நல்லா பெருசா இருக்கு, நான் அதனால 10 போட்டிருக்கேன். ஈவன் 10 to 12 கூட போடலாம். இந்த மிளகாயும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது காரத்துக்காக 1/2 கப் வெறும் மிளகா பொடி எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து காஷ்மீர் மிளகா பொடி. இது ஸ்பூன் அளவுல பாத்தீங்கன்னா 6 டீஸ்பூன் வருங்க. டீஸ்பூன் வேற, டேபிள் ஸ்பூன் வேற. டீஸ்பூன்னா நார்மலா நம்ம வீட்டுல சக்கரை எல்லாம் அளந்து போடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்பூன் தான். இந்த ஸ்பூன்ல தான் 6 டீஸ்பூன் மிளகா பொடி எடுத்திருக்கேன். சோ காஷ்மீர் மிளகா பொடி போட்டிருக்கேன். இந்த மிளகா பொடி போடும் போது பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்குங்க. நீங்க நார்மல் மிளகா பொடி போடுறதா இருந்தா இதை விட கொஞ்சம் கம்மியா கூட போடலாம், ஏன்னா அதுல காரம் அதிகமா இருக்கும். இதோடைய தேவையான அளவு எண்ணெய்ங்க. எண்ணெய் அளவு பாத்தீங்கன்னா 400 to 450 ml ஊத்தலாங்க. இப்ப பார்த்த பொருட்களோடய நமக்கு உப்பும் தேவைப்படுங்க. உப்பு வந்து கல் உப்பு போடணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்ப பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு 2 கிலோ பிரியாணி செய்ய போறோம் இல்லைங்களா, சோ அதுக்கு தகுந்த பாத்திரம் சைஸ் இருக்கணும். நான் நல்லா அகலமா திக்கா இருக்கிற பாத்திரமா எடுத்திருக்கேங்க. சோ திக்கா இருந்தாதான் நமக்கு அடி பிடிக்காது, சாதம் நல்லா புளிங்கி வேகும். இப்ப பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். இப்ப கடலை எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நான் 450 ml ஊத்த போறேன். நீங்க 400 ml கூட ஊத்தலாம். இப்ப எண்ணெய் ஊத்திடலாங்க. இப்ப எடுத்து வச்ச எல்லா ஸ்பைசஸும் இதுல கொட்டிடலாங்க. அடுப்பணல் மீடியமா வச்சுக்கலாம். இப்ப கிளறி கொடுத்துடலாங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சா போதுங்க. இந்த பிரியாணி கடலை எண்ணெயில செய்யுங்க, ரொம்ப சுவையா இருக்கும். ஈவன் தேங்காய் எண்ணெயில கூட செய்யலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இனிமே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா உதுத்தாப்புல போடலாம். இப்ப கிளறி கொடுத்துடலாம். இந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரட்டுங்க, அப்பதான் பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் இப்பதான் பிங்க் கலரா வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் இது நல்லா செவந்து வரட்டுங்க. பாருங்க வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. இனிமே நம்ம சிக்கன் போட்டுடலாங்க. சிக்கன் தண்ணி இல்லாம இருக்கணுங்க. இப்ப இதுலயே கொட்டிடலாம். இப்ப கிளறி கொடுத்துடலாம். இந்த சிக்கன் எண்ணெயிலே வதங்கும் போதும் நல்லா ருசியாவும் இருக்கும், சாஃப்டாவும் ஆயிடும். நம்ம அதிக குவாண்டிட்டி செய்யறதுனால இது கண்டிப்பா 5 to 10 நிமிஷம் ஆகுங்க. இந்த சிக்கன் அப்படியே கலர் மாறி வரணுங்க, அது வரைக்கும் வதக்கலாம். சிக்கன் நல்லா கலர் மாறிடுச்சுங்க. நம்ம விடாம அப்பப்ப கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. இப்ப மீதி தேவையானதும் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊத்திடலாங்க. இப்ப இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். இஞ்சி பூண்டும் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கலாங்க. லெக் பீஸ், ஆஹாஹா,
இஞ்சி பூண்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச பச்சை மிளகா போட்டுக்கலாம். உடச்சி வேணாலும் போடலாம், முழுசாவும் போடலாம். நான் முழுசா தான் போட போறேன், ஏன்னா முழுசா போடும் போதும் இதுக்கு ஒரு சுவை உண்டு. புதினா தலையில முக்காவாசி போட்டுடலாம், கால்வாசி தம் போடும் போது போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையிலையும் முக்காவாசி போட்டுக்கலாம். இப்போ இதை கலரி கொடுத்துடலாங்க. இதுவும் நல்லா பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கலாம். தலையில நல்லா சுருங்கிட்டு வதங்கிடுச்சு. இப்போ இதோடையே எடுத்து வச்ச மிளகா பொடியும் போட்டுடலாம். இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். இந்த மிளகா பொடியும் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கலாங்க. நான் அடுப்பணல் ஃபுல்லா தாங்க வச்சு செய்யறேன், ஏன்னா இது பெரிய பாத்திரமா இருக்கு. நம்ம அதிக குவான்டிட்டி செய்யறதுனால நான் அனல் அதிகமா தான் வச்சிருக்கேன். பாத்திரம் திக்கா இருந்தா அடி பிடிக்காம இருக்குங்க. நல்லா வதங்கிட்டு கலரும் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. அடுத்தது எடுத்து வச்ச தயிரும் ஊற்றிடலாம். இன்னும் நான் உப்பே போடலங்க. உப்பு நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ போடுங்க. ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் சிக்கன் வேகாது. இதுவும் கிளறி கொடுத்துடலாம். இந்த தயிரும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். தயிரும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இனிமேல் தக்காளி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி உப்பும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ கிளறி கொடுத்துடலாம். சிக்கன்லாம் நல்லா வதங்கிட்டு அப்புறமா தக்காளி போட்டோமா சிக்கன் சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் போட்ட உப்பு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தான். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டுங்க, ஆனால் மீடியமான அனல்லையே. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் இடையில எடுத்து கிளறி கொடுக்கணும். தக்காளியும் வதங்கிடுச்சுங்க. சிக்கனும் நல்லா முக்காவாசி வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மீதி கால்வாசி நம்ம தம் போடும் போது சிக்கன் வெந்துருங்க. இனிமே தண்ணி அளந்து ஊத்தணுங்க. இதுல இருக்கிற கிரேவி பாத்தீங்கன்னா நல்லா தளன்னு இருக்கு. இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைக்கணும். நம்ம குக்கர்ல செய்யல, டைரக்டா பாத்திரத்துல தான் செய்யறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டா இருக்குங்க. டைரக்டா பாத்திரத்துல செய்யும் போது தான் நம்ம கரெக்டான அளவு ஊத்தணும். இதே நீங்க குக்கர்ல செஞ்சு இந்த மாதிரி தளன்னு இருந்தா அப்ப தண்ணி அளவு குறைச்சிடணும். இப்போ 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு தாங்க நம்ம ஊத்த போறோம். இந்த கிளாஸ்ல நான் 8 கிளாஸ் அரிசி எடுத்துங்க. 8 கிளாஸ் அரிசியும் கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா 2 கிலோ அரிசி ஆகுதுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு. அப்ப 8 கிளாஸ் அரிசிக்கு 12 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப தண்ணி இதுலயே ஊத்திடலாம். நான் தண்ணி பக்கத்து அடுப்புல கொதிக்க வச்சுதாங்க எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தண்ணி ஊத்திடலாம். நீங்க கிரேவி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சா அளந்த தண்ணியில கொஞ்சம் மீதி வச்சிடலாம். நான் எல்லா தண்ணியுமே ஊத்த போறேன். அடுப்பணல் ஃபுல்லா வச்சு இதை கிளறி கொடுத்துடலாம். நான் சிக்கன் நல்லா வதக்கும் போதே வேக விட்டுட்டேன். சப்போஸ் நீங்க அப்படி வேக வைக்கலாம். இப்படி கொதி வரும்போதும் நல்லா 3 to 4 நிமிஷம் வேக வச்சிடணுங்க. நம்ம இன்னைக்கு நிறைய செய்யறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி செய்யும் போது டைமிங்ஸ் எல்லாம் மாறுபடும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம முன்ன கிரேவிக்கு தானே உப்பு போட்டோம். சோ இப்ப தண்ணி அரிசிக்கும் சேர்த்து உப்பு போடணும். இப்ப 1/2 கைப்பிடி போடுறேங்க. நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் புளியெல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயில இன்னும் நல்லா கொதிச்சு வரும்போது இதுல இருந்து காரம் இறங்கும். சோ அதெல்லாம் பார்த்துதான் செய்யணும். நான் போட்டது பெங்களூர் தக்காளி, இதுல இருந்து அதிக புளிப்பு வராது. சோ அதனால நான் கொஞ்சம் லெமன் ஜூஸும் சேர்க்க போறேன். நீங்க போறது நாட்டு தக்காளியா இருந்தா அது கண்டிப்பா புளிப்பு தன்மை அதிகமா இருக்கும். சோ அந்த ஸ்டேஜ்ல நீங்க புளிப்பு தேவைப்பட்டாதான் எலுமிச்சை சாறு சேர்க்கணும், இல்லைன்னா தேவையில்லை. இப்ப நான் பாக்குறேன் உப்பு சுருன்னு கரெக்டா இருக்கு. அதே மாதிரி புளிப்பு கம்மியா தான் இருக்கு. சோ நம்ம கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஊத்தணும். நல்லா கொதிக்குதுங்க. அடுத்தது எலுமிச்சை பழம் 1 மீடியம் சைஸ் எடுத்து சாறு புளிஞ்சு வச்சிருக்கேன். இந்த எலுமிச்சை சாரும் ஊத்திடலாம். இது கிட்டத்தட்ட 2 to 3 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இருக்குங்க. நல்லாவும் கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். இப்போ ஒரு வாட்டி டேஸ்ட் பாருங்க. உப்பு 1 கல்லு தூக்கலா இருக்கணும். அப்பதான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாகவும் போட்டக்கூடாது. சோ எல்லாம் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இனிமே நம்ம அரிசி போட்டுடலாங்க. இப்ப அரிசி போடணும் இல்லைங்களா, நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணிய இப்ப இருத்துக்கலாம். அரிசி தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்ப கொட்டிடலாம். இப்ப அரிசி உடையாம அப்படியே லேசா தள்ளி கொடுத்துடலாங்க. இப்படி உள்ள ஓரத்துல எடுத்து கொடுத்தா போதும். இப்ப அடுப்பணல் ஃபுல்லாவே இருக்கட்டும். 3 to 4 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. இந்த தண்ணியில இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்ப லைட்டா எடுத்து கொடுக்கலாம். இப்ப மேல நெய் 2 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம். அடியில லேசா அப்படியே நடுவுலையும் எடுத்து கொடுக்கணும். இப்ப மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுடலாம்.
எடுத்து வச்ச கொத்தமல்லி புதினா இலை எல்லாத்தையும் போட்டுடணும். அப்படியே உள்ள தள்ளி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் இழுக்கட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இப்பயும் சைடில் அப்படியே எடுத்து கொடுக்குறேன். அடியில் இருக்கிறதுல அப்படி லேசாக அப்படி மேலே எடுத்து கொடுத்துடலாம். அப்போ தான் மேலே இருக்கிறது அடியில் போகும். ரொம்ப அப்படி இப்படி கிளறி இதை உடச்சிடக்கூடாது. போதும். இனிமேல் நிறவி கொடுத்துடலாம். இப்படி கொஞ்சமாக தண்ணி இருக்கணும். தண்ணி இருக்கும் போதே தம் போட்டோமா தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது நல்லா நிறவி கொடுத்துடலாம். இப்போ இதில் நீங்கள் மேலே விருப்பப்பட்டா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன். இது மேலே அப்படியே ஊற்றிடலாம். ஃபுட் கலர் ஊற்றுறது ஆப்ஷனல் தான். அப்புறம் கமெண்ட்ல சொல்லாதீங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு. விருப்பப்பட்டா ஊற்றுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா செக் பண்ணுங்க. சைட்ல எல்லாம் காத்து போகாத மாதிரி நல்லா க்ளோஸ்டா இருக்கணும் இந்த மூடி. சோ இது மேல இப்ப நம்ம ஏதாவது வெயிட்டும் வைக்கலாம், இல்ல நெருப்பும் போடலாம். சோ நான் பாத்தீங்கன்னா இப்ப சுடு தண்ணி வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோ அதை இது மேல வச்சிடலாங்க. நல்லா வெயிட் வைக்கும் போதும் நமக்கு சைட்ல காத்து வெளியில போகாம நல்லா தம் ஆகும். இப்ப அடுப்பணர் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு 15 to 20 நிமிஷம் தம் போடணுங்க. சோ நீங்க எடுக்கிற அடுப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தம்மோட டைம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் அடுப்புல வச்சிருக்கேன். சோ அதனால நான் 15 நிமிஷம் வைக்க போறேன். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க ரெகுலரா எப்பயும் எப்படி தம் போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சிலர் தோசைக்கல்ல வச்சு அது மேல பாத்திரம் வச்சு தம் போடுவாங்க. சோ உங்களுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இது 15 நிமிஷம் தம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. 15 minutes தம் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உடனே தம் உடைக்க கூடாது. 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. 10 minutes later. 10 minutes ரெஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப தம் உடைச்சிடலாம். இப்ப மேல இருக்கிற பிளேட் எடுத்துடலாம். கிட்ட வாங்க. வாசம் கம் கம்னு வருது. வாவ், எவ்வளோ சூப்பரா தம்மா இருக்கு பாருங்க. நல்லா மலர்ந்து வந்து அப்படியே சாதம் தூக்கி தூக்கி நிக்குது. ஒவ்வொன்றும் உதிரி உதிரியா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். இப்ப கொஞ்சமா மேல கொத்தமல்லி இலை தூவிடலாம். அவ்வளவுதாங்க. இனிமே தம் உடைச்சிட வேண்டியதுதான். ஓரத்துல விட்டு அப்படியே அடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுக்கணும். ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, நல்லா உதிரி உதிரியா இருக்கு. ஸோ எல்லாத்தையும் மேலே எடுத்து போட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடலாம். லெக் பீஸ் வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. சூப்பரா மணக்கு மணக்கு நம்ம சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கணுங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ கணக்காகுதுங்க. பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா தண்ணியில் 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. நான் எடுத்துருக்கிற அரிசி இந்தியா கேட் ப்ரௌன் கலர் பேக்கெட்டுங்க. இந்த அரிசி அப்படியே ஊறட்டும். ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. அடுத்தது நம்ம சிக்கன் பிரியாணிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க. இது 750 கிராம் இருக்கு. பிரியாணிக்குங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பீஸா தான் போட்டிருக்கேன். லெக் பீஸ்லாம் அப்படியே கீரல் போட்டிருக்கேன். நான் சிக்கனை தயிர் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. தயிர் போட்டு கழுவும் போதும் சிக்கன்ல இருக்கிற கெட்ட வாடையும் போயிடும். இந்த சிக்கனும் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ சிக்கனை கழுவுனதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இந்த சிக்கன் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம சிக்கனுக்கு ஸ்பெஷலா ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். மீடியம் சைஸ் 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசி மொட்டு, இதோடய 2 மராட்டி முக்கும் எடுத்திருக்கேன். மராட்டி முக்கு இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். இருந்தா கண்டிப்பா போடுங்க. நல்ல ஃப்ளேவரும் நம்ம பிரியாணிக்கு டார்க் கலரும் இது கொடுக்கும். அடுத்தது ஏலக்காய் 4 எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலையும் எடுத்திருக்கேன். கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி இலையும் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இது உலர்ந்த வெந்தயக்கீரை. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டீங்கன்னா போதும். இந்த உலர்ந்த வெந்தயக்கீரையை நிறைய போட்டீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஆனா இது போடும் போதும் அதுக்கு ஒரு சுவை சூப்பரா இருக்கும். மனமும் நல்லா இருக்கும். அடுத்தது கல்பாசியும் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கல்பாசியும் நல்ல மனம் கொடுக்குங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதோடைய சோம்பு 1/2 டீஸ்பூன். இவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இப்போ இது கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிரியாணி மசாலாவுக்கு நான் எந்த அளவுக்கு அளவு போட்டணும் அவ்வளோதாங்க போடணும். அதை விட நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி கசப்பு தன்மையாக இருக்கும். ஸோ மசாலாவை ரொம்ப அதிகப்படுத்தக்கூடாது. இப்போ அரைச்ச ஸ்பெஷல் பிரியாணி மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னொரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி புதினா இலை எடுத்திருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதிலே 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ இது நீங்கள் அப்படியே அரைச்சிங்கன்னா மசியாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க போதும். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. இப்போ இந்த மசாலாவும் அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் யூஸ் பண்ணீங்களோ அதில் வேணாலும் செய்யலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 ஸ்டார் மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே அதிகமாக போடாதீங்க, கசப்பு தன்மை கொடுக்கும். ஆல்ரெடி மசாலாவிலையும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். இதோடையே 3 மராட்டி முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சின்னதாக 2 பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம். இப்போ போட வேண்டிய மசாலா பொருட்கள் இவ்வளோதாங்க. பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக 2 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணுங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். முன்ன இருந்ததை விட வெங்காயம் கொஞ்சம் செவந்துருச்சு. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. இன்னும் நல்லா டார்க் ப்ரௌனாக வரணுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. ஸோ இதுதான் சரியான பதம். மீதி தேவையான பொருட்களும் போட்டுடலாம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா வச்சு ஊற்றிக்கலாம். அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுங்க. இந்த மசாலா தான் நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சுங்க. இதோடையே 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டால் கூட போதும். பட் நான் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். ஏன்னா சிக்கன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் மசாலா இழுக்கும். 1/2 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ சிக்கனும் போடலாம். பட் நான் 3/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போடும்போதும் பிரியாணியோட ரைஸு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கணுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டுன்னா 2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்தது நம்ம ஸ்பெஷலாக அரைச்ச மசாலா பொடி இதிலே போட்டுடலாம். நான் அளவாக தான் அரைச்சிருக்கேன். நம்ம எடுத்த சிக்கனுக்கும் ரைஸுக்கும் இந்த மசாலா ஃபுல்லாகவே போடுங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மசாலா பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா மசாலா பவுடர் அதிகமாகிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். இந்த மசாலாவை ஒரே ஒரு நிமிஷத்துக்கு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். மசாலாவும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இதிலே 1 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம். காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடுங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா மசாலா பொடியெலாம் போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளறி கொடுத்தா போதுங்க. அடுத்தது 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிடலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தயிர் போடுறது பிரியாணிக்கு நல்ல புளிப்பு தன்மையும் கொடுக்கும். அதை விட சிக்கனை சாஃப்டாகும், நம்ம சாதத்தையும் நல்லா சாஃப்டாகும். இந்த தயிரையும் 2 நிமிஷத்துக்கு வதக்கலாங்க. தயிர் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கனும் போட்டுடலாங்க. இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி நிறைய போட வேண்டாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. இந்த சிக்கனை நல்லா வதக்கிடணும் இந்த மசாலாவோடு சேர்த்து. அப்போ தான் சிக்கனும் டேஸ்ட்டாக இருக்கும், வெந்தும் இருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். சிக்கன் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. தக்காளி முன்னாடியே போட்டால் சிக்கன் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். மீடியமான அனல்லையே இந்த சிக்கனை நல்லா வதக்கலாங்க. சிக்கன் நல்லா மசாலாவிலேயே வதக்கியாச்சுங்க. சிக்கன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மசாலாலாம் அதில் நல்லா கோட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஒரே ஒரு தக்காளி நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தாங்க போடணும். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த பிரியாணிக்கு இப்படி தான் செய்யணும். தக்காளி இவ்வளோ கம்மியாக போடுறீங்களே, நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. தயிர் போட்டிருக்கோம், இன்னும் எலுமிச்சை சாறு ஊற்ற போகிறோம். நம்ம அரைச்ச மசாலாவே ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். அதாவது புதினா கொத்தமல்லி தழைலாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா சொல்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் சிக்கனோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. தக்காளியும் தோல்லாம் சுருங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இனிமேல் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மசாலா இருக்காது, அதாவது மசாலாவிலேருந்து தண்ணி வராது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளி அதிகப்படுத்தலை. ஸோ தண்ணி அளவு இதை பொறுத்து தான் நம்ம வைக்கணும். எப்பயுமே மசாலா அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து வைக்கணும். இப்போ இதுக்கு கரெக்டாக எப்படி அளவு வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்தோம். இதே கிளாஸ்லேயே தண்ணி 1க்கு 1.5 கணக்கில் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அளந்து வச்ச தண்ணியை இதிலே ஊற்றிடலாங்க.
சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் இதே தண்ணி கணக்கு அளவு தாங்க. அடுப்பானால் இப்போ நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இது வரைக்கும் நம்ம இந்த ரெசிபியில் உப்பே போடல. ஸோ இப்போ தான் போடுறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு அப்படியே லேசாக தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டு வேகும் போதும் கரெக்டாக இருக்கும். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காரம் பத்தலைன்னா அப்படியே ஒரு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுருங்க. இதுக்கு மிளகாத்தூள் அதிகப்படுத்தினீங்கன்னா இந்த ரெசிபியோட கலர் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ மிளகாத்தூள் நான் சொன்ன அளவுக்கு மேலே போடாதீங்க. நான் இப்போ ஊற்றிருக்க தண்ணி அளவு நல்லா உதிரியாக பிரியாணி சூப்பராக வரும். சப்போஸ் உங்கள் வீட்டில் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்கணும். இப்போ தண்ணி 1க்கு 1.25 கூட வைக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு கூடி குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. போதுங்க. நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசி இதிலே போட்டுடலாங்க. இதிலே எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடுப்பணல் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ இது ஒரு வாட்டி அப்படியே லேசாக அரிசி உடைக்காமல் கிளறி கொடுங்க. ஏன்னா அரிசி ஊற வச்சதுனால உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. எலுமிச்சை சாறு ஊற்றுனீங்கன்னா லேசான ஒரு புளிப்பு தன்மையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம அரிசியை உடையாமையும் பார்த்துக்கும். அதே மாதிரி சாதமும் சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. அடுப்பானால் இப்போ ஃபுல்லாக வச்சுருங்க. இது நல்லா தளைஞ்சு ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதிலே 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பானால் ஃபுல்லாக குறைச்சிடுங்க. இந்த நெய்யை அப்படியே லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இப்போ சாதத்தையும் ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. வரேவா, செம்ம வாசனைங்க. சாதத்தை உடைக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சும்மா அப்படியே ஓரமாக அங்கங்கே இப்படி எடுத்து விடுங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலும் போட்டாச்சு. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு 2 விசில் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாசங்க. இப்போ மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சாதம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. சாதம் நல்லா வெந்தாதான் இப்படி மலர்ந்து வெந்திருக்கும். அப்படி தூக்கிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ உதிரியாக இருக்குது. இப்போ அப்படியே சாதம் உடையாமல் லேசாக கிளறி கொடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் கரண்டி எங்கே விடுறேன்னு லாஸ்ட்டில் இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் சாதம் உடையாது. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம எடுக்கிற அரிசி பழசாக இருந்ததுன்னா சாதம் உடையாமல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். நம்ம போட்ட மசாலா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே ஜூஸியாக இருக்குது. இப்படி இருக்கணும். பிரியாணி விதையாட்டம் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் இப்படி அழுத்துனா நல்லா மசியணும். இப்படி இருக்கணும். அப்போ தான் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடும். இது குக்கர்லேயே இருந்ததுன்னா கட்டி ஆகிடும். ஸோ இது உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணுங்க. முட்டை இல்லாத பிரியாணியா? சூப்பராக மணக்க நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து 30 நிமிஷமா தண்ணியில ஊற வச்சிருக்கேங்க. குறைஞ்சது 20 to 30 நிமிஷம் இந்த அரிசி நல்லா ஊறணும். அப்பதான் சாதம் நல்லா உடையாமையும் இருக்கும், நல்லா நீளமாவும் வரும். நான் எடுத்திருக்கிற அரிசியோட பிராண்ட் பாத்தீங்கன்னா இந்தியா கேட்ல பிரவுன் கலர் பேக்கெட்டுங்க. 2 வாட்டி நல்லா தண்ணியில போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கேன். ரொம்ப அப்படி இப்படியும் போட்டு கசக்க கூடாத அரிசியை கழுவும் போது இங்க பாருங்க லேசா இப்படி 2 வாட்டி பெசரிட்டு தண்ணி ஊத்தி கழுவிட்டு மேல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க. இந்த அரிசி அப்படியே ஊறட்டும். ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 1.5 கிலோ சிக்கன் எடுத்து அதுல 3 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. தயிர் போட்டு கழுவும் போதும் சிக்கன்ல இருக்கிற கவுச்சு ஸ்மெல் போயிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிச்சு வச்சுக்கணும். நான் கொஞ்சம் லெக் பீஸ்ல பாத்தீங்கன்னா கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பிரியாணிக்கு கொஞ்சம் பீஸ் பெருசா இருந்தாதான் நல்லா இருக்கும். சோ இப்போ இந்த சிக்கன் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பிரியாணி செய்ய போற பாத்திரம் நல்லா அகலமாவும் இருக்கணும், நல்லா திக்கானதாகவும் இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும், நல்லாவும் தம் ஆகும். அடுப்பணல் மீடியமா வச்சிடலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நான் 200 ml கடலை எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இதுலயே ஊத்திடலாம். கடலை எண்ணெயிலேயே சமைக்கலாம், தேங்காய் எண்ணெயிலேயே செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். இப்ப தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். 10 கிராம்பு, 5 பட்டை எடுத்து உடைச்சு வச்சிருக்கேன். இதோடய 10 ஏலக்காய். ஸ்பைசஸ்லாம் இதை விட அதிகமா போடக்கூடாதுங்க. இதுலயே கொட்டிடலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 4 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்குங்க. இதிலே கொட்டிடலாம்.
இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்ல கலரும் கிடைக்கும். இந்த பிரியாணியில் நான் சொன்ன மசாலாவை தவிர வேறு எதுவும் போடக்கூடாதுங்க. ஏன்னா இன்னைக்கு பாய் வீட்டு ஸ்டைலில் தான் பண்ணுறோம். நம்ம பாய் பிரியாணிலாம் சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கிடணும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். மீறி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். புதினா இலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கிளறி கொடுத்துடலாம். புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சுருங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. அடுத்தது 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதிலே போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாங்க. நான் எங்கேருந்து காரம் போடுறேனோ அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்தது இந்த டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிளகா பொடி இதிலே கொட்டிடலாங்க. அடுப்பணல் ஃபுல்லாக இப்போ கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த எண்ணெயிலே இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்படி எண்ணெயிலே மிளகா பொடி போடும்போதும் நம்ம பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்குங்க. ஜஸ்ட்டு 10 செகண்ட் இதை இப்படி கிளறி கொடுத்தா போதுங்க. இதோடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 6 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே ஊற்றிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. அடுத்தது பழமாக மீடியம் சைஸ் 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் கொட்டிடலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்குங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஸோ அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த தக்காளியும் நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இந்த தக்காளி வேகும் போதே 200 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிடலாம். தயிர் ரொம்ப புளிச்சிருக்க கூடாதுங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிட்டுங்க. 2 நிமிஷம் வதங்கினா கரெக்டாக இருக்கும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை இதிலே கொட்டிடலாம். நான் சிக்கன் 1.5 கிலோ போட்டிருக்கேன். 1.5 கிலோவும் போடலாம், 1 கிலோவும் போடலாம். நம்ம 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டு செய்யும் போதும் பிரியாணி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ரைஸ் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, இப்போ ரொம்ப ருசியாக இருக்கும். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுத்தாச்சு. அடுப்பணல் மீடியமாக வச்சு 4 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவிலே சிக்கன் வதக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு இது மூடி வச்சிடலாங்க. சிக்கன் நல்லா இந்த மசாலாவிலேயே வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு வெந்தா போதும், ஏன்னா மீதி நம்ம தம் போடும்போது வேகணும். இனிமே நம்ம தண்ணி அளந்து ஊற்றணுங்க. இந்த கிரேவியில எவ்வளோ மசாலா இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றணும். நீங்க இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலா ஓவரா கிடையாது. ஸோ நீங்க எடுக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் பொறுத்து இருக்கு, ஈவன் சிக்கன்ல இருந்து வர தண்ணியை பொறுத்தும் இருக்கு. ஸோ ரொம்ப கிரேவியில தண்ணி அதிகமா இல்லாதனால நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கணக்கு தாங்க இப்போ ஊற்ற போறேன். நான் இந்த கிளாஸ்ல தாங்க அரிசி அளந்து எடுத்து இதுல 4 கிளாஸ் அரிசி வந்தது. இந்த 4 கிளாஸ் அரிசி கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா 1 கிலோங்க. ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு. அப்ப 4 கிளாஸ் அரிசிக்கு நான் 6 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த 6 கிளாஸ் தண்ணியும் இதிலே ஊற்றிடலாங்க. அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சிடணும், ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஏன்னா சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம். இப்போ அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டா கொஞ்ச நேரத்துலேயே கொதி வந்துடும், இந்த சிக்கன் வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் மணல்லே இது நல்லா கொதிச்சு வரணுங்க. ஒரு வாட்டி கிளறி கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்து தாங்க உப்பு போடணும். நான் இப்போ 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், டோட்டலாக 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. உப்பு வந்து ஒரு கல் சுருன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்பதான் ரைஸ் வெந்து வரும்போதும் கரெக்டா இருக்கும். A few minutes later. நல்லா கொதி வந்துருச்சுங்க. மீடியமான அனல்லே இது 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த சிக்கன் முக்காவாசி இப்போ இதிலே வெந்துருச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சு வெந்தா போதும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் லெமன் சாறு எடுத்து வச்சிருக்கேன், அதாவது எலுமிச்சை ஜூஸ் இதிலே ஊற்றிடலாம். இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். நீங்க எடுக்கிற தக்காளி பொறுத்து இருக்கு எலுமிச்சை சாறு ஊத்துறது. அதாவது ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றினா கூட போதுங்க. ஸோ இந்த அளவு கொதிச்சா போதும். இனிமே அரிசி போட்டுடலாங்க. நம்ம ஊற வச்ச 1 கிலோ அரிசியும் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன், இதிலே கொட்டிடலாம். இப்போ ரொம்ப போட்டு அப்படி இப்படி கிளறக்கூடாது. இங்கே பாருங்க, லேசாக உள்ள தள்ளி கொடுத்தா போதும். இப்படி சைடில் எடுத்து விடணும், அவ்வளோதான். மீடியம் மணல்லே இருக்கட்டுங்க. அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த பிரியாணியில் மிதக்கிற எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா சிக்கன்லேருந்து ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கியிருக்கும். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இது எப்போ ஊற்றணும்னு சொல்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க, லேசாக அப்படி எடுத்து கொடுத்தா போதும்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் தம் போட்டு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே டைரக்டா குக்கர்ல எப்படி செய்யறதுங்கிறதும் பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் செய்யற இதே மெத்தட்லயே நீங்க குக்கர்லயும் செய்யலாம். குக்கர் கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கணும், அகலமா இருந்தா பெட்டரா இருக்கும். இப்ப நம்ம வச்ச தண்ணி அளவுல அரை கிளாஸ் தண்ணி குறைச்சிடுங்க. அப்பதான் குக்கர்ல செய்யும் போது கரெக்டா இருக்கும். விசில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் தான் விடணும். அப்படி லேசா ஓரத்துல தான் எடுத்து கொடுக்குறேன். லேசா அப்படி இப்படி எடுத்து கொடுக்கணும், உடையவே கூடாது. தண்ணி முக்காவாசி இழுத்துடுச்சுங்க. இனிமே நம்ம தம் போட்டா கரெக்டா இருக்கும். இப்போ அடுப்பை நான் ஃபுல்லா கம்மி பண்ணிடணும். இப்படி நல்லா நிரவி கொடுத்துடணும். மேலே அப்படியே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றும் போது நல்லா ருசியாக இருக்கும். அப்படியே இப்படி தடவி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை இது மேலே ஊற்றிடலாம். மெயினாக இந்த ஓரமாக ஊற்றணும், அப்போ நல்லா பிடிக்காம வரும். இது பாருங்க, ஒரு ஸ்பூனால லேசாக, அவ்வளோதான். அப்படியே அழுத்தி கொடுத்துடலாம். ஸோ போட வேண்டியது எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் தம் போட்டுருணுங்க. நான் இன்னைக்கு இலை போட்டு தம் போட போகிறேன். ஸோ இலை கிடைச்சா கண்டிப்பாக இலை போட்டு தம் போடுங்க. நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இலை இல்லைன்னா எப்பயும் எப்படி தம் போடுவீங்களோ அப்படியே போடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இது மேலே தண்ணியும் வெயிட்டாக வச்சிடலாம். அதாவது நல்லா வெயிட்டாக இருக்கிற பாத்திரமா வச்சுக்கணும். நான் நார்மல் பச்சை தண்ணி வச்சுருக்கேன். ஈவன் நீங்கள் சுடு தண்ணி வேணா கூட வைக்கலாம். இப்போ இது சின்ன பர்னரில் வச்சு அடுப்பை நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. 14 நிமிஷத்துக்கு இது அப்படியே தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. அவ்வளோதாங்க, 14 நிமிஷம் தம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. ரெஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 minutes later. ரெஸ்ட் டைமும் 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இனிமே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வெளியில ரொம்ப வெயிலுங்க. ஸோ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இலையும் எடுத்துடலாம். நல்லா சூப்பரான வாசனை பாருங்க. அப்படியே நல்லா தூக்கி தூக்கி நிக்குது. நல்லா தம்மா இருக்கு. ஸோ இப்படி இருந்தாலே சாதம் நல்லா மலர்ந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். மேல அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூக்கிக்கலாங்க. இப்போ தம் உடைச்சிடலாம். பாருங்க, இப்படி ஓரத்துல இருந்து அப்படியே லேசா எடுத்து கொடுக்கணும். வா, எப்படி வருது பாருங்க. இப்போ எல்லா பக்கமும் இருந்தும் இப்படி எடுத்து கொடுத்தா போதுங்க. பிரியாணியோட கலர் பாருங்க. ஒவ்வொரு சோறும் உதிரி உதிரியா பிரியாணின்னா இப்படி இருக்கணும். அவ்வளவுதாங்க, சூப்பரா மணக்க மணக்க நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலா சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மல்லிகா பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அரிசி ஊற வச்சிருக்கேங்க. இது வந்து சீரக சம்பா அரிசி. மல்லிகா பிரியாணினாலே அது சீரக சம்பா அரிசியில தான் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். பெங்களூர்ல இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நான் 1/2 கிலோ அரிசி ஊற வச்சிருக்கேங்க. நார்மலா தண்ணி ஊத்தி தான் வச்சிருக்கேன். ஸோ இது நல்லா 30 நிமிஷம் ஊறட்டுங்க. அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். ஒரு சிலர் கேட்குறீங்க நான் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்தியா கேட்டில் ஜீரா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா கைமா ரைஸ்ன்னு எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் அவ்வளோ ருசியாக இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மல்லிகா பிரியாணி சிக்கன்லேயும் செய்வாங்க, மட்டன்லேயும் செய்வாங்க, ஈவன் நாட்டுக்கோழிலையும் செய்வாங்க. இன்னைக்கு நார்மல் சிக்கனில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ 3/4 கிலோ சிக்கன் எடுத்து 2 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். பிரியாணிக்குங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கேன். லெக் பீஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கீரலும் போட்டிருக்கேன். அப்பதான் மசாலா உள்ள போகும். இன்னைக்கு 1/2 கிலோ அரிசியில செய்ய போறோம். 1/2 கிலோ சிக்கன் போட்டா கூட போதும். ஆனா நான் 3/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். 3/4 கிலோ போடும் போதும் இந்த பிரியாணியோட ரைஸ் நல்ல டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி சிக்கன்ல கொஞ்சம் ஃபேட் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஆனா சிக்கன் வந்து நல்லா டெண்டர் சிக்கனா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும். அப்பதான் ருசி நல்லா இருக்கும். இந்த சிக்கன்ல மசாலால எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட் சிக்கன் கழுவி வச்சா போதும். இப்ப இந்த சிக்கனும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். ஸ்பெஷலா ஒரு மசாலா அரைக்கணும் மல்லிகை பிரியாணிக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். சின்னதா 3 பட்டை எடுத்து வச்சிருக்கேன். பெருசா இருந்தா 2 பட்டை போதும். மசாலாலாம் நான் சொல்ற அளவு தான் போடணும். அதுக்கு மேல போட்டீங்கன்னா கண்டிப்பா கசப்பு தன்மை இருக்கும். இதோடய 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் உடைச்சு வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சாய் சீரா. ஜீரகத்துக்கும் சாய் சீராவுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சாய் சீராங்கிறது மெயினா பிரியாணிக்கு போடுவாங்க. இது போடும் போது அதோட சுவை இன்னும் நல்லா இருக்கும். அடுத்தது 2 மராட்டி மொட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரையை நிறைய போட்டீங்கன்னா கண்டிப்பா கசப்பா இருக்கும். ஆனா இந்த பிரியாணிக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் கேட்டீங்கன்னா இந்த உலர்ந்த வெந்தயக்கீரையும் மராட்டி மொட்டும் கண்டிப்பா இருக்கணும். ஈவன் கல்பாசியும் கண்டிப்பா இருக்கணும். சோ கல்பாசியும் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதாங்க. இப்ப இது மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த மசாலா பொடி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம்.
இப்போ அடுத்தது ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதிலே போட்டுடலாம். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான், அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா தான். ஸோ வேற இதுல மிளகா பொடியெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா இந்த பிரியாணிக்குன்னு ஒரு கலர் இருக்கு, மிளகா பொடி போட்டால் அது போயிடும். அடுத்தது அரை கைப்பிடி புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுடலாம். இந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம். புதினா இலை அரை கைப்பிடி, அதுக்கு மேலே போட்டால் கசப்பு தன்மை வரும். அடுத்தது கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி. புதினா இலையை விட கொத்தமல்லி இலை அதிகமாக இருக்கணும். இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி குழஞ்சிடும். சும்மா இதை அரைக்கிற அளவுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ இந்த மசாலாவும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். நான் குக்கர்லேயே இன்னைக்கு தம் போட்டு செய்ய போறேன். ஈவன் நீங்க அடிகனமான பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு மெயினா கடலை எண்ணெய் தாங்க ஊற்றணும். அப்பதான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். 100 ml ஊற்றினா கரெக்டா இருக்கும். இப்போ தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. அதுக்கு 4 மராட்டி மொட்டு, 2 ஸ்டார் அன்னாசி மொட்டு, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரை. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டுடலாம். அடுப்பணல் ஃபுல்லா இருக்கட்டும். ஜஸ்ட் 10 செகண்டுக்கு இந்த மசாலாலாம் எண்ணெயில பொரியணுங்க. இப்ப நான் போட்ட மசாலா மட்டும்தான் போடணும். இதை தவிர வேற எதுவும் போடக்கூடாது. இந்த மராட்டி மொட்டு அப்படியே எண்ணெயில சூடானவொன்னு பொரிச்சு தெரிக்கும். ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த அளவுக்கு எண்ணெயில பொரிச்சுக்கிட்டா போதும். அடுத்தது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கணுங்க. இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். எங்கள் வீட்டு பசங்களாம் இந்த பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கணுங்க. அப்போதான் பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மீதி தேவையான பொருட்களும் இதிலே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு ரொம்ப முக்கியம். இஞ்சி 1 டீஸ்பூன்னா பூண்டோட பேஸ்ட் 2 டீஸ்பூன் இருக்கணும். அதாவது இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் இருக்கணும். ஸோ டோட்டலா நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சது போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கணுங்கிறதும் இருக்கு. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுவும் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டும் இப்போ ஊத்திடலாம். இதுல அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு ஊத்தின பேஸ்ட், இந்த மஞ்சள் பொடி, இதுதான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஈவன் நம்ம அரைச்ச மசாலாவும் கூட. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நான் அடுப்பணல் மீடியமா வச்சுதான் கிளறி கொடுத்துட்டு இருக்கேன். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். ட்ரையா அரைச்சு வச்ச மசாலா பொடி இப்போ போட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய மசாலா டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொடியை போட்டுக்கணுங்க. நான் வந்து இதுல இருந்து 2 டீஸ்பூன் போடுறேன். மீதி 1 டீஸ்பூன் இருக்கும். இது நீங்க எப்பெல்லாம் பிரியாணி பண்றீங்களோ அந்த பிரியாணிக்கு, அதாவது எந்த பிரியாணிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் குருமாவை கூட போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். ஜஸ்ட் 10 செகண்ட் இந்த மசாலாவை எண்ணெயிலே வதக்கிட்டா போதுங்க. மசாலா இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்தது ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் போட்டுடலாம். தக்காளி ரொம்ப சின்ன தக்காளியா போடுங்க. ஏன்னா 1/2 கிலோ ரைஸ்ல தான் நம்ம செய்யறோம். 1 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி பண்ணாலும் 1 தக்காளி தான் போடணும். இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் இதுக்கு தக்காளியை அதிகமா போடக்கூடாது. இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். இந்த தக்காளி வதங்கும் போதே 5 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் இப்போ ஊற்றிடலாம். ஒரு 50 கிராம் ஊற்றினீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல ஊற்றக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த எல்லா மசாலாவும் நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் கசிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இனிமே நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நான் இந்த கிளாஸ்ல தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்குல 3 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம மசாலா ரொம்ப அதிகமா இல்ல, கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால தண்ணி அளவு இதுக்கு கரெக்டா நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கலாம். 1க்கு 1.5 ஊத்தினா கரெக்டா இருக்கும். இப்போ அளந்து வச்ச 3 கிளாஸ் தண்ணி இதுலயே ஊத்திடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. எடுத்து வச்ச 3/4 கிலோ சிக்கனும் போட்டுடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இப்போ இந்த சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பிரியாணிக்கு இப்படி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடணும். ஃபர்ஸ்டே போட்டு வதக்கக்கூடாது. சிக்கனுக்கு நம்ம தனியாக தண்ணி சேர்த்து ஊற்ற வேண்டாம். ஏன்னா சிக்கன்ல இருந்தே தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியே சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற அரிசி எப்படியோ அதை பொறுத்து தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்து வைக்கணும். பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இழுக்கும். ஸோ அதெல்லாம் அனுசரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வேகணும், அதாவது பாதி இதுலேயே வெந்துடணும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இந்த சிக்கன் வேக வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ ஒரு வாட்டி கலரிங் கொடுத்துடலாங்க. சிக்கன் பாதி இதிலே வெந்துருச்சு. நீங்கள் இப்படி தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தா இங்கே பாருங்கள் இப்படி லேசாக வரணும். அவ்வளோதான். இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். ஊற வச்ச 1/2 கிலோ அரிசியும் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொட்டிடலாம். இதிலே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறும் ஊற்றிக்கலாங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்து தான் போடணும். அடுப்பை நல்ல மீடியமாக வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். ரொம்ப அப்படி இப்படியும் போட்டு கிளறக்கூடாது. ஏன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. அது உடைய விடக்கூடாது. இப்படி நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பாருங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காரம் பத்தலைன்னா 2 பச்சை மிளகா கூட உடச்சி போட்டுக்கலாம். மல்லிகை பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அது எந்த கலர்ல இருக்கும்னு. அப்படியே லேசா ப்ரௌனா ஒரு பச்சை கலர் மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் போடுறோமோ அதுக்கு தகுந்த கலர் வரும். ஸோ கடையில் கொஞ்சம் நல்லா காரசாரமாக தான் இருக்கும். பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு என்ன காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். ஈவன் மசாலா கூட. ஸோ பச்சை கலராக வரணும்னு இதில் கலர்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது மசாலா பவுடர் பத்தலைன்னா மீதி கொஞ்சம் மசாலா பவுடர் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சா, ஒரு கிளறும் கிளறியாச்சு. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். ஏன்னா இந்த சிக்கன் வேகணும், ரைஸ் வேகணும். அடுப்பணல் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் இழுத்துடும். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் நம்ம இப்படி மூடி வச்சு அப்படியே வேக வைக்கணும். இடையில இடையில லேசாக கிளறி கொடுக்கணும். இப்போ இது 2 நிமிஷத்துக்கு அப்படியே கம்மியான தீயிலே வேகட்டுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படியே இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த ஓரத்துல இருந்து அப்படியே லேசாக எடுத்து கிளறி கொடுக்கணும். தண்ணி இன்னும் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் வற்றணும். இந்த தண்ணி நல்லா வற்றட்டும். இன்னும் 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி ஓரளவுக்கு இழுத்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். இனிமேல் நம்ம தம் போட்டுடணும். சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தம் போடும்போது தான் ஒரிஜினல் மல்லிகை பிரியாணி டேஸ்ட் வரும். நான் மசாலா பொடி அரைச்சி போட்டேன். உங்களுக்கு சப்போஸ் அப்படி முடியலன்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் போட்டும் செய்யலாங்க. தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் இது மேலே ஒரு இலை போடுறேங்க. இலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே மூடினாலே போதும். இலை போடும்போதும் நல்லா புளிங்கி வேகும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். போதுங்க. இப்போ குக்கர் மூடிடலாம். விசிலும் போட்டாச்சு. ஆனால் விசில் விடக்கூடாது. இது தம்முலேயே தான் இருக்கணும். 12 நிமிஷத்துக்கு தம் வச்சிடலாங்க. நீங்கள் எப்பயும் எப்படி தம் வைப்பீங்களோ அந்த மாதிரியும் வைக்கலாம். அதாவது தவா மேலே வச்சு ஒரு சிலர் வைப்பாங்க, அப்படி வேணாலும் வைங்க. நான் இப்போ சின்ன அடுப்பில் வச்சு தவாலாம் வைக்காம தான் தம் போட போகிறேன். சின்ன அடுப்பில் அடுப்பணல் ஃபுல்லாக இப்படி கம்மி பண்ணிடணும். இப்போ குக்கர் தூக்கி இதில் வச்சிடலாம். விசில் வந்தால் கூட கவலைப்படாதீங்க. இது 12 நிமிஷம் தம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 12 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே குக்கர் ஓப்பன் பண்ணக்கூடாது. 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஆஹா, வாசனை சும்மா கம்ம கம்மன்னு இருக்கு. மேலே இப்போ இந்த இலையை மட்டும் எடுத்துடலாம். இப்போ ஓரத்துல இருந்து அப்படியே லேசாக எடுத்து கொடுக்கலாம். வாவ், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சாதமும் அப்படியே தனித்தனியாக உதிரி உதிரியாக பாருங்கள். இப்படி இருக்கணும். தண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு கிளறுனா போதும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம மல்லிகா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக மணக்க மணக்க நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதாவது நான் எப்பயும் சொல்றதான், இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.